ஒப்புக்கொள்வார். விஷ்ணுவை எடுத்துக்கொண்டாலும் சங்கடமான சிரிப்புடன் விளக்கம் தந்து அப்புறமாக ஒப்புக்கொள்வார். மணியை எடுத்துக்கொண்டால் குற்ற உணர்வுடன் சிரிப்புடன் உடனே ஒப்புக்கொள்வார். அபினாவோ அதற்கு நேரெதிராக கள்ள மௌனம் அல்லது குழந்தை தனத்தில் சிரித்து தப்பிக்க முயல்வார். ஆனால் எதிரணியான மாயா அணியை பார்த்தால் மாயா மட்டுமே அதி புத்திசாலித்தனமாக பதில் தருவார். தரப்பில் தவறு இருக்கிறது என்றால் உடனே முந்திக் கொண்டு தவறை ஒப்புக்கொண்டும் விடுவார். கூடவே ஒரு மாய சிரிப்பையும் சிரித்து மன்னிப்பையும் கட்டு விடுவார். நிக்சனை எடுத்துக்கொண்டோமானால் தினேஷின் வேறு வகையான நகல் என்று கொள்ளலாம். தர்க்க ரீதியாக நிறைய விளக்கம் தருவார். ஆனால் மன்னிப்பு எளிதில் வராது. விசித்ரா வேறு கேட்டகிரி என்றே சொல்லலாம். அவர் மீது தூசு கூட பட்டுவிடக்கூடாது. சிவாஜி கணேசன் மாதிரி அவரின் முகத்தில் உணர்ச்சிகள் தாண்டவமாடும். அத்தனை எளிதில் தன் தவறை ஒப்புக்கொள்ளவே மாட்டார். மன்னிப்பையும் எளிதாக கேட்க மாட்டார். அதிலும் குறிப்பாக இந்த எபிசோடில் விசித்ரா தந்த முகத்தின் எக்ஸ்பிரஷனை எல்லாம் வீடியோவாக தொகுத்தால் சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு தரமான சீரியல் நடிகை ரெடி. கொடுமை செய்யும் மாமியார் பாத்திரத்திற்கு சரியாக புரிஞ்சு போவார் விசித்ரா. உச்சபட்ச காமெடி என்பது பூர்ணிமாவாக தான் இருக்கும். சிலருடைய முகத்தை பார்த்த உடனே போலீஸ்காரர்களுக்கு சந்தேகம் வந்துவிடும். அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் பூர்ணிமாவிடம் இருந்து வெளிப்படும். பூர்ணிமா தவறே செய்திருக்க மாட்டார். யோ ஏட்டு ஆளு முஞ்ச சரியில்லை, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா விசாரிப்போம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு தீலான முகத்துடன் இருப்பார். தன்னுடைய தவறு பற்றி தான் பேசுகிறார் என்பதை தெரிந்தும் சங்கடமான சிரிப்புடன்